செயின்ட் ஜான் த அல்மோனர், அதாவது தான தர்மங்கள் செய்த புனித யோவான். சைப்ரஸ் நாட்டுல பிறந்திருக்காரு. சைப்ரஸோட ஆளுநராகவும் இருந்திருக்காரு. மனைவி குழந்தைகள்னு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் மனைவியும் குழந்தைகளும் இறந்து போக வாழ்க்கையை வெறுத்து எல்லாத்தையுமே துறந்து குருமடத்துல சேர்ந்து குருவாயிருக்காரு. சில ஆண்டுகள்ல அலெக்சாந்திரியா நகரோட ஆயராவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆயரானதுக்கு பிறகு நிபந்தனையற்ற தான தர்மங்கள் செய்வதுங்கிறத விருதுவாக்கா கொண்டு தேவையில் இருக்கிறவங்களுக்காக உதவி செய்ய திட்டமிட்டிருக்காரு. அதன்படி வாரத்துல புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை அந்த மக்களுக்காக நேரம் ஒதுக்கி அந்த மக்களோட வாழ்க்கை தரம் உயர கடுமையா உழைச்சிருக்காரு. ஒரு நாள் ஜான் ஆலயத்துல ஜெபிச்சிட்டு இருக்கிறப்போ அன்னை மரியாள் காட்சி கொடுத்து, என் மீது பக்தி கொண்டு தான தர்மங்கள் செஞ்சா ஏசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமா உன்னை அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை மரியாள் சொன்ன மாதிரியே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஏழை எளிய மக்கள் மேல மட்டும் இல்லாம நோயாளிகள் மேலையும் அன்பும் அக்கறையும் கொண்டவரா இருந்திருக்காரு. ஜான் எல்லா மக்களையும் சமமாவே பார்த்திருக்காரு. இதனால யார் வேணாலும் எப்ப வேணாலும் இவரை எளிதா தொடர்பு கொண்டு உதவிகள் கோர முடிஞ்சிருக்கு. ஒரு ஏழை பாங்காளனா வாழ்ந்திருக்காரு ஜான். பெர்சியா நாட்டு படைகள் அலெக்சாந்திரியா மீது படையெடுத்து வந்தப்போ ஜான் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காரு. இறுதியா சைப்ரஸ்லயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்காரு ஜான். January 23rd, Saint John the Almoner feast day.